என்னையா உன்னை தாண்டான்ற என்ன வேலை இது? என்னடா அடிக்கிற வேலை? அடிக்கிற வேலையா? இத்தனை நாட்கள் அத்தா மாமனுக்கு வந்துருந்தா பணமா? பணம் அடி பாவி. பணம் இல்லை என்ற ஒண்ணும் கிடையாது. பணம் இல்லை என்றா ஒண்ணும் கிடையாது. என்ன செய்யறேன்? இந்த நாட்டினுடைய இளவரசிங்க அந்த நாடு. ஆமா, இந்த நாடு என் பேருல இருக்கு. இப்பதான் ஏப்பா இளவரசனோட பார்க்க அடிக்கிறாவா? ஏண்டியா ஐடியா தெரியலப்பா. போடியா தெரியலையா? கையெழுத்து போட்டுதான். அட பாவமே. ஏய் இவங்க நான் கையெழுத்து போட்டு குடுத்துட்டா அப்ப இந்த நாடு நகர் எனக்கு கிடையாதா? மோகனா டேய் அம்பா கால மரம் பர்பா குப்பை மரம் ஓ எத்தகால டேய் எத்தகால மோகனா என்னடா இந்த நாடு நகர் கூட வேணா நீ மட்டும் வா போலாம். அந்த நாடகத்தில் நான்
தன்னுடைய உடலையே பாதி தந்து தன்னுடைய உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் தாய் தந்த அனைவரையும் பிரிந்து தனக்காக பெற்றெடுத்த வீட்டை விட்டு தன் கணவனே கதி என்று வீட்டை நாடி ஓடி வந்தவளை விட்டு யாதோ ஒருவள் ஒரு வேலை சுகத்துக்காக ஆசைப்பட்டு நல்லவளா கெட்டவளா என்று தெரியாமல் இந்த தாசி வேசியை நம்பி வந்து என்னுடைய கலைச்செல்வியினுடைய மனைவியை நிறை மாத கர்ப்பிணி என்றும் பாராமல் என்னுடைய தாய் தந்தை என்னுடைய தந்தை கடவுளுக்கு சமமான என்னுடைய தந்தையின் மீது இவள் கூறியதால் பை சுமத்தி அவளை பாடுபடுத்தி விட்டு அடித்து துன்புறுத்தி விட்டு அடி பாவி தாசி எல்லாம் நல்லா இருக்கியா யாரடி ஐயா ஐயா வாங்க ஐயா டேய் வாடா சரி விடு கலைச்செல்வி மானத்திலே வெள்ளை நிலா பாரு இதே கரங்களால் உன்னை அடித்து உதைத்து நீ வேண்டாம் பேசி ராசி என்று இந்த லோபர் பேசி கேட்டு அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுதுதான் உன்னுடைய அருமை புரிகிறது கட்டிய மனைவியுடைய அருமை இப்பொழுதுதான் தெரிகிறது தேவையா ஒரு புத்தி அப்பதான் தெரிஞ்சு என்ன ஒரு வாசனம் என்ன எது என்ன ஒரு மூஞ்சிகளை போரு ஒரு மூஞ்சல நடக்குதா ஒரு ஆம்பளை மூஞ்சல நடக்குதா ஒரு பொம்பளை மூஞ்சல நடக்குதா எல்லாம் ஜெய் நீ ரொம்ப பேசுற கட்டை தடி போன இருக்கணும் அவன் மூஞ்சி பாரு ஏன் மூஞ்சி எடுத்து மூஞ்சி என்ன ஊரு என்ன என்ன தாய் மரங்களே வைப்பாரு எப்படி வைப்பாரு ஏத்துக்கிறாருன்னா யாரமே இன்னும் என்ன தாய் மரங்களே மண்ட குளத்திற்கு பெண்களே ஆண்களுக்கு பெண்களுக்கு தான் நம்ம வீட்டு கூட தொட்டுதாலே கட்டிய கணவன் நம்மளை விட்டு விட்டு வேற பெண்ணு கூட சவகாசம் வச்சிருந்தான் இதே மாதிரி அடிங்கும் அப்படி அவங்கள திறந்தவளை என்றால் நீங்களா பால் மாறாதே சாப்பாடு வெஸ்தங்களுக்கு குதுங்க சேர்த்து போட்டுதுங்க உங்களுக்கெல்லாம் மாணவர்ல என்ன கொடுங்க வச்சுட்டு போயினே கிடக்குறேன் போயிட்டு சரி போயிட்டு இது நல்ல நேரத்திலே அதிகாலை வேலை கொடுக்கணும் எனப்படுத்தவர் இன்னும் பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய எங்க தாய் மாமன் மகன் இன்னும் எங்க மாமா இன்னும் எனது மாமன்
இன்னும் சூர்யா என்று சொல்லக்கூடிய பெரியார் அடியனை பாராட்டி அதிகாலை வேலையை ரூபாய் 200 கொடுத்திருக்கின்றார். அந்த குடும்பமானது ஆண்டவன் எம்பெருமான் தமிழ் கடவுளாக விளக்கக்கூடிய முருகப்பெருமான் அருளோடு வாழ வேண்டும் வர வேண்டும். சூர்யா நம்ம கொடுத்துடணும். என்னடா ஒன்னா தருவாரா போயிடா சூர்யா. ஏற்பட்ட முடிவு இதுதான். என்னோட தங்கின் முகத்தை என்னால் கடைசி வரை பார்க்கவே முடியாதா? இப்பேற்பட்ட நிலைமை கொடுத்து விட்டாய் ஆண்டவா. நல்லபடியை நான் ஏதோ விளையாட்ட பண்ண அது இப்படி விபரீதமா முடியும் எதிர்பார்க்கலங்க. விளையாட்டா சேர்ந்தது விபரீதமா முடிஞ்சு இப்ப சொல்றேன். என் தங்கச்சி முகத்தை கடைசி வரையில் பார்க்கவே முடியவில்லை. தாய் வீட்டு சிறிது எதுவும் கொண்டு செல்ல முடியவில்லை. ரத்தக்கார் நீதானடி. என்னங்க நீங்க கவலையே படாதீங்க. என்ன திருமணம் செய்து கொள்ளுங்க. என்னை சாருகின்ற சொத்து பத்து அனைத்தும் உங்களிடத்தில் ஒப்படைத்து விடுகிறேன். சத்தியமாங்க அப்பதற்கு சத்தியவாக்கு செய்து கொடுத்தாயோ அப்போது உன்னை திருமணம் பாதாள சீரழினை விடுவிக்க வேண்டும். அப்படியாக தங்கைக்கு நான் தாய் வீட்டு சீரல் கொடுக்க வேண்டும். விடுவிக்கின்றாயா? அப்படியாகட்டும். என்னோட தாய் பார்க்க வேண்டியது. அம்மா அம்மா அம்மா
நல்லா இருமா மகளே. அம்மா எல்லாரும் எங்கம்மா போயிருந்தேன்? அம்மா நீ கேளடா பேச மாட்டே உன் மேல ரொம்ப கோவமா இருக்கறேன்டா. ஏமா கோவமா இருக்கறேன்? ஆமாமா மகளே பாடசாலைக்கு போனியாமா? போனேனம்மா. நல்லா படிச்சியாமா? படிச்சேனம்மா. சரிம்மா. அம்மா இருந்தாலே எனக்கு உன் மேல கோவமாவே இருக்கறேம்மா. என்னம்மா கோவமா மேல உனக்கு? அம்மா இது வரைக்கும் உன் முகத்தை தவிர வேற யார் முகமே பார்த்தது இல்லை. என்னோட தந்தை யாருலம்மா? தந்தை யாருன்னு தெரியுமா? சொல்லுங்களம்மா. நாட்டு இளவரசோட தந்தை. சொல்லுமா வேகமா. இராமா சொல்ற மூச்சு வாங்குதுமா எனக்கு வேற. எனக்கு உடம்பு சரியில்லைமா வேற. சொல்லுங்களா மகனே அம்மா. நீ தந்தை யாருன்னு தெரியுமா? சொல்லுங்களம்மா. நாட்டு இளவரசனுடைய தந்தை அம்மா. அப்படியா? அவனை தான் நானும் தேடிக்கொண்டிருக்கிறேன். அப்படியா? அம்மா இருந்தாலும் நம்ம அப்பாவை தேடி போகலாம். வாங்கலாம்மா.
மகள் தாசி வேசி என்ன வேறு என்று ஒரு நாள் சுகத்திற்காக அவளை நம்பி சென்றேன். என்னுடைய மனைவி எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. நான் பார்க்கும்போது நிறையமாக கர்ப்பிணியாக இருந்தாள். ஐயோ, அவள் எப்படி இருக்கிறாளோ, என்ன செய்து கொண்டிருக்கிறாளோ, தேடாத இடமில்லை, போகாத கோவில்கள் இல்லை, எங்கு சென்றாலும் காணவில்லை. பார்க்க முடியாதா? இது கடல் குரல் மாதிரி கேட்கின்றதே. ஆமா, இது யாருன்னா தெரியாது, யாருன்னா தெரியாதுன்னு அவங்கள கட்டி பிடிச்சிருக்கிறியா? அவங்க யாருமா? நீ யாருன்னு கேளுமா. அப்படியா? ஆமா. ஆமா, இவரை பார்த்தா கராடு வைக்கிற வேற இருக்குதுமா. ஏண்டி பாவி விக்காத கருவாடு விக்கிறேன்றீங்க.
அப்படியா? கருவடிக்கிறன்னு கூட திரும்ப சொல்ல மாட்டேங்குது. எனக்கு இவள் யாரென்று தெரியவில்லையா? யாருன்னே தெரியலையே. இவதான் நம்முடைய மகள் ரோஜா. ரோஜா ஐயோ மகளே, அம்மா இவர் யாரென்று தெரியுமா? யாருமா? இவதான் உன்னுடைய தந்தை, இந்நாட்டு இளவரசர். அப்படியா? ஆமா. என்னோட தந்தையா? அப்பாமா, உன்னுடைய மகளா இது. உன்னுடைய மகள் தாங்க. சொல்லிட்டு வந்திருக்கேங்க. ஆமா. கலைச்செல்வி. என்ன பண்றது? நாய் போல சேலை. ஆமா. ஆமா. என்ன மாதிரிதான் இருப்பா என்னுடைய பொண்ணு. கலைச்செல்வி. அப்பா அம்மா, அப்பா ரோஜா வாழ்த்துங்களப்பா, ரோஜா வாழ்த்துங்களப்பா. உனக்கு எந்த வித குறையும் இருக்காதம்மா. அப்படியா? ஏதோ புத்தி மழங்கி. ஆமா. அப்பா சொல்லுமா. எங்களா விட்டுட்டு நீங்க எங்க தான்ப்பா போயிருந்தீங்க? அதுவா? ஆமா. ஏதோ மதிக்கட்டு செல்லக்கூடாத பாதைக்கு சென்று செய்யக்கூடாத அனைத்தையும் செய்து உன்னுடைய தாயை துன்புறுத்தி அவளை என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து இன்னும் கோவம் போலியா மோகனா? இல்லையா கலைச்செல்வி. மோகனா? கலைச்செல்வி எங்க மோகனா? இல்ல மோகனா உடம்புல சொன்னேன். ஆமா கலைச்செல்வி. எனக்கு அதெல்லாம் போகட்டும். ரோஜா. ரோஜா அவ பேரு. என்னுடைய பேர் கலைச்செல்விங்க. நல்ல முறையில் வளர்த்திருக்கிறார். ஆமா. இருந்தாலும் சரி என்னுடைய மகளாச்சு. கலைச்செல்வி மீண்டும் முன்னே மன்னிப்பு வருகிறேன். நான் செய்த தவறை அப்படியா கேட்டீங்க? எனக்கு இதற்கெல்லாம் காரணம் யாரு அத்தா? யார் இப்ப செயலுக்கெல்லாம் காரணம் யார் தெரியும்? யாரு? இந்நாட்டுடைய தளபதியும் தளபதி யாரு? காசி வேசி. ஆமா, மோகனாவும். இதுவரையும் சும்மா விடவே கூடாது. புறப்பட்டு வாங்க. அவளை விட எதிர்மதி யாரும் கிடையாது. பேசிக் கொண்டிருக்கும் போதே இருந்து கருத்த உறவுகளுக்கு யார் தான் என்று பார்ப்போமே. இவ்வளவு தூரம் தேடிக்கொண்டு வரோம், அந்த மூக்கன ஆளையே காணோம். அவன் எங்க தான் வரான்? அவனை கண்டுபிடிச்சு அவனை சும்மா விடவே கூடாது அத்தை. அந்த 3 அடி மூக்கனுக்கு மூக்க ஏதாவது பண்ணிடுறோம். ஆமா ஆமா. எங்கேயோ கேட்டு விரும்புவதற்கு யார் தான் என்று பார்ப்போமே. எனக்கு இங்க இருக்க பாருங்க அந்த மூக்க தளபதி யாரு? பாவி நல்லவன் போல் நாடகம் ஆடி என்னுடைய தந்தைக்கும் எனக்கு விரோதம் ஏற்படுத்தி அது மட்டுமல்லாது அந்த பெண் காலியா இருக்கிறல்ல மோகனா அவளை விட்டு என்னுடைய குடும்பத்தை சீரழித்த பாவி எல்லாம் சொல்லுடா. பாவி என்று சொல்லாதே. நாட்டு மக்கள் நான் புண்ணியவான் என்று சொல்றேன். புண்ணியவானா? ஆமாண்டா. உன்னை போன்ற ஒரு சிலர் செய்யும் செயல்களால் தானா உன்னை போன்றவங்க எல்லாம் தன்னுடைய மனைவியை விட்டு அந்த பெண்கள் கஷ்டப்படுறாங்க. அன்றே முடிவெடுத்தேன். தந்தை என்ன உரைத்தான்? கால் செல்வம் உரைத்தான். அன்றே முடிவு செய்தேன் உன் குடும்பத்தை கருவறுக்க வேண்டும் என்று. அதனால தான் இப்படிப்பட்ட இவனை சும்மா விடக்கூடாது. மொட்டை போ. அன்று என்ன கேட்டா? கட்டடித்து ஒரே ஒரு மொத்தம் என்ன மொத்தமா வீட்டுக்காரு உன்னை அடிக்கிட்டு கூட மனசு இல்லடா. முருகர் பக்தர் கிருபானந்த வாரியர் மாதிரியே இருக்கிறடா. அத்தன் இவனை சும்மா விடவே கூடாது. இவனை குத்துற சத்திய பின்னாடி வரணும் அத்தன். எதுக்கு பாய் போட்டுறேன் நான் செய்த தவறை எல்லாம் உணர்ந்து உனக்காக உன்னோட வாழ முடித்தேனே. இந்த கடவுள் கொடுத்த வரம் எனக்கு எப்படி என்னோட மயிலே தனியே வாழ்ந்தாலும் உன்னோடுதான்
யாராக ஆனதென்னே நிச்சயமாக அந்த கலைச்சலுக்காக கலைச்சல் உடனே நான் இருந்து விட்டேன். என் தாய் தந்தை போனாங்க. என் தாய் தந்தை தேடி நான் வருகிறேன். என் தாய் தந்தை எங்கிட்ட போனாங்க தெரியலையே. அப்பா அன்பான உறவி இது ஆகாத வரவி ஏன் இந்த பிரிவு இது இறைவனின் முடிவு இது இறைவனின் முடிவு அன்பான உறவி இது ஆகாத வரவி ஏன் இந்த பிரிவு இது இறைவனின் முடிவு இது இறைவனின் முடிவு அன்பான உறவி இது ஆகாத வரவி கண்களிலே நீ வடிந்தால் கண்ணீர் காணாது கண்களிலே நீர் வடிந்தால் கண்ணீர் காணாது கனலாய் எரியுதம்மா என்றேகோ கனவாகி போனதம்மா என் சோகம் கனவாகி போனதம்மா என் சோகம் அன்பான உறவி இது ஆகாத வரவி ஏன் இந்த பிரிவு இது இறைவனின் முடிவு இது இறைவனின் முடிவு அன்பான உறவி இது ஆகாத வரவி அம்மா ஏந்து கண்டுபிடிச்சு ரோஜான்னு கூப்பிடுங்களா? என்ன இது என்னோட தங்கைக்கு தாய் வீட்டு சீதனம் கொடுக்க இவ்வளவு தொழில் தேடி வரும். ஆனா என் தங்கச்சி எங்கதான் இருக்கிறான்னு ஒண்ணுமே புரியல. ஆனால் நான் போகின்ற நேரத்தில் யாரோ அம்மா அப்பா என்னை அனாதையாக்கி விட்டீங்களா அப்படின்னு அழுகுறல் மட்டும் கேட்கின்றது. ஒருவேளை என் தங்கச்சிக்கு ஏதோ நடந்திருக்குமா? அப்படி எதுவும் நடந்திருக்காது ஐயா. ஒருபோதும் நடந்திருக்காது. இருந்தாலும் போற வழியில பார்க்கலாம் யாரும் அறிவு இங்க வார்த்தையா ஐயா யாரோ ஒரு பெண் தன்னதானே அமர்ந்து கொண்டு அம்மா அப்பா என்று அழுது கொண்டிருக்கல யாரா இருக்க முடியும்? யார் என்று கேளுங்கள் ஐயா. ஏம்மா
யாருமா நீ தன்னை தவிர அமர்ந்து கொண்டு அம்மா அப்பா என்று அழைத்து கொண்டிருக்கின்ற யார் இவர்கள்? என்ன நடந்தது? ஐயா என் தாய் தந்தை அடக்கணை செய்ய கூட எங்களுக்கு வசதி இல்லை ஐயா. முதல்ல இவங்க யாருன்னு சொல்லுமா இவங்க? ஐயா என் தாய் தந்தைகள் ஐயா. என்ன நடந்தது? ஐயா என் தாய் தந்தை என்னை விட்டு போயிட்டாங்களா ஐயா. இந்த சின்ன சிறு வயதிலே தாய் தந்தை தொலைச்சிட்டியா அம்மா? ஒரு சின்ன சிறிய வயதிலேயே தாய் தந்தை இல்லை என்றால் அவர்கள் என்னென்ன கஷ்டம் என்னெல்லாம் துன்பலாம் அனுபவிப்பாங்க. நானும் என் தங்கச்சியும் ஒரு நேரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டோமா. இப்படி சின்ன சிறு வயதிலேயே தாய் தந்தை தொலைச்சிட்டுன்னு சொல்றியே, உனக்கு எப்படி நான் ஆறுதல சொல்றேன்? இருந்தாலும் என்ன மன்னிச்சிடுமா. நானோட தங்கச்சிக்கு இந்த தாய் வீட்டு சீதனை கொண்டு போயிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல யாரும் அழுகுறாங்களே, யாரும் நான் துக்கம் விசாரிக்கலாம் தான் வந்தேன். ஏதாவது தொந்தரவு செஞ்சிருந்தா என்ன மன்னிச்சு, எனக்கு வேலை இருக்குது. என் தங்கச்சிக்கு நான் தாய் வீட்டு சீதனை கொடுக்கணும், போயிட்டு வரேன். ஐயா ஐயா என்னம்மா? ஐயா என் தாய் தந்தை அடக்கணை செய்ய கூட எனக்கு வசதி இல்லை. உங்களால செய்த ஒரு உதவி செஞ்சுட்டு போகல ஐயா. அட கடவுள், பாத்தீங்களா நம்ம கொடுமையா? கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை தலைவிரிச்சு போட்டு ஆச்சான். அது போல நானே ஒரு ஏழை, ஒரு அனாதை, பாதாள சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு கைதி. என்கிட்ட வந்து உதவி கேட்கிறேன், உன்னை நான் என்னன்னு சொல்றது? சரி அம்மா, என்னால முடிஞ்ச உதவி நான் உனக்கு செய்யறான். ஆள் உடைய தாய் தந்தன் முகத்தை நான் ஒரு முறையாவது பார்த்து கொள்ளலாமா? அறிவு ஐயா எதுக்கு யாருன்னு தான் பார்க்கலாம். பார்க்கலாம் ஐயா. ஐயா என் செல்வமே, ஐயா அம்மா எங்கோ இடி வந்து விழுமன்றது என் தலையில் வந்து வீழ்ந்து விட்டதே. தங்க கலைச்சல் வீழ்ந்துருமா. அண்ணன் வந்திருக்க பாருடா. என் கூட ராத்திரி பேசக்கூடாதா செல்வமே? அம்மா மல்லி அருமதனத்தை என்னோட தங்கை மகாராணி போல் அரண்மனையிலே வாய்கின்றாள் என்று நினைத்திருந்தேனே. அம்மா என தேடி வந்து வீழ்ந்து விட்டது. அம்மா ஏந்திருமா செல்வமே. அண்ணா வாய் மலக்கு சொன்னாயே, தங்க தங்கான நான் கத்துறனே, அவன் காதல கேட்கலையே ராஜா. நீ கோவிலுக்கு செல்வதென்றாலும் குளக்கரைக்கு செல்வதென்றாலும் அண்ணா நான் போய் வரட்டுமா அண்ணா? நீ உத்தரவு இல்லாம எங்கேயுமே போக மாட்டியம்மா. இப்போ நான் உன்னை எங்கடா தேடுவேன்? இனி உன்னை எங்க சென்று தேடி வருவேன் ராஜா. நானும் கொண்டு வந்த தாய் வீட்டு ஏத்து பாருமா. இந்த அண்ணன் கொண்டு வந்திருக்கிற சீர்வரிசை எப்படி ஏத்து பாருமா. இந்த பாவி நம்ம காதிலே தாய் விட்டு சிதறதை கொண்டு வராமல் இப்படி பாதியில கொண்டு வந்திருக்கின்றானே. இந்த பாவி முகத்தை நம்ம பார்க்க கூடாது. இந்த பாவி முகத்தில் நம்ம விழிக்கவே கூடாதுன்னு மறைஞ்சிட்டியா ராஜா. ஐயா அம்மா, ஒரு ஓலை குடிச்சு நான் பிறந்தாலும் என் தங்கச்சி நான் ஒரு குறை இல்லாம வளர்த்தேனே. கால் வயிறே கஞ்சி குடித்து வாய்தாலும் என் தங்கச்சி நான் ஒரு குறை இல்லாம வளர்த்தேனே. இதற்காகத்தான அண்ணவா இறைவா. இந்த உலகத்தில் ஒருவன் ஏழாக பிறந்து விட்டால் அவன் இறுதி வரல ஏழாகவே சாக நீ கொடுத்த விதியா இல்லை யார் செய்த சரியாடப்பா. மனசு கேட்ட மாப்பிள்ளையே, மனசு போல மனம் முடிச்சு சீமந்தமும் நடத்தி வைப்பு. குழந்தைகளை நான் சுமப்பு. 16 பெற்றி நீயும் வாழணும். அதை பார்த்துனா தினம் தினம் மகிழணும். இந்த ஊரு உறவு நமது வாழ்வமாக குமரி நீயும் குழந்தையடி.
என்ன பார்த்தா யாருன்னு கேக்குறேன் என் செல்வமே, என்ன பார்த்தா யாருன்னு கேட்க கலைச்சல். நீ நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது உனக்கு சீமந்தம் என்று சொல்லக்கூடிய வளகாப்பினை நடத்தி உனக்கு பிறந்திருக்கிற குழந்தை என் மடி மேல உட்கார வைத்து காது குத்தி அழகு பார்த்து பள்ளிக்கு சென்று வா பருவ மகளே என்று முன்னி அனுப்பி இவளை பின்ன உட்காந்து அழகு பார்த்தா என்ன பார்த்து ஒரு வார்த்தை யாருன்னு கேட்டிருப்பாள். அம்மா இது பாவினா யார் தெரியுமா? பாவினா யார் தெரியுமா? கேக்குறேன்ப்பா யாருடம்மா? உன்னுடைய தாயுடன் பிறந்தவன் நான் தானம்மா. உன் தாய் மாமன் நான் தான். இந்த பாவில உயிரோடுக்கு முன்னே அனாதுன்னு சொல்ல அதை ஏன் தெரியுமா? இந்த பாவில உயிரோடுக்கு முன்னே அனாதுன்னு சொல்ல செல்வமே, விலகாத சொந்தம் இருக்கே தனியாக்கி போனாலே பிரிவாலே நாமோ வாழே வழிகாட்டி போனாலே. விலகாத சொந்தம் இருக்கே தனியாக்கி போனாலே பிரிவாலே நானுவாலே வழிகாட்டி போனாலே. விலகத்தான் நினைக்கிறேன் விலகுதான் ஓட்டி கலக்கித்தான் தவிக்கிறேன் கேள்விதான் கேட்டி துள்மோ என்னெல்ல வந்தால் என்ன ஓதோ நம்பிக்கை சூழ்ந்தால் என்ன உன்னோட ஆசையே நிறைவேற்றி காட்டுவேன். உன்னோட ஆசையே நிறைவேற்றி காட்டுவேன். சொந்த சுமையை தூக்கி தூக்கி சோர்ந்து போனேன். வந்த சுமையை தாங்கி தாங்கி சோகமானேன். தாயாக நானும் மாறி தாலாட்டு பாடுறேன். ஆராரிராரிரோ, ஆராரிராரிரோ. செல்வமே, என் தங்கச்சியை நல்ல பொருள் அடக்கல செல்வமா. செல்வமே, மாமா இது அத்தனைக்கும் காரணமான அந்த தளபதியை மோகனாவை நாம் பழிவாங்க வேண்டும். என் தங்கைக்கு கொண்டு வந்த தாய் வீட்டு சீதன அத்தனை உனக்கே கொடுத்து உன்னை இந்த நாட்டுக்கு நான் இளவரசியாக்க வேண்டும். அதன் பிறகு அந்த எம்பெருமான் முருகனை நாம் வழிபட வேண்டும். சீக்கிரமா புறப்படுவோம். அம்மாடி வேலண்டி. ஐயோ நீ ரொம்ப சகப்பா கரடியம்மா. ஐயோ மோதிகளை ஒரு ஓட்டுக்க நல்லா இருக்கிறா. நல்லா இருக்கிறீங்களா இல்லையா? என்ன பேர் வச்சுக்காம என்ன குச்ச வேலை குத்துவா குத்துறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருப்பீங்க, நல்லா தான் இருப்பீங்க. நான் உயிரோட இருக்க வரைக்கும் நீங்களாம் நல்லா இருப்பீங்க. நான் சேர்த்துட்டா உங்களுக்கு எல்லாம் நிலைமை போட்டுக்கு. இந்த வெள்ளைக்கிழமை மணிமாடு சுட்டு விழா என் ராஜா பார்க்க வேண்டுமே. என்னங்க
என்னை போல ஒரு கல்வி பண்ணுடா. என்னங்க ஏன்டி அண்ணன் கூட சுத்திய ஐயோ இவன் என்னடா இவன் எப்ப புஷ்பா போற டூல் வர மாதிரி வந்துக்கிறானடா மொட்டை தாளிக்கு அவனுக்கு அந்த கிருதாக அந்த மொட்டைக்கு எங்கடா ஒத்து போகுது எங்கடா அங்க வரிஞ்சு வந்துக்கிறேன் வரிஞ்சு வந்துக்கிறேன் இது அத்தனைக்கு காரணம் நீதானே அத்தனைக்கும் காரணம் நான் தான். நீ உன்னை உயிரோட விட போதே கிடையாது. அங்க பாரு ஏமா வரான் யார் எடுக்க யாரு அவன் டபரா சூத்திய நானும் ராத்திரில இருந்து பாத்துங்க தள்ளில புள்ளல கிள்ளன்னு இருக்கிறா என்னதான் பேசுறீங்க தெலுங்கா கன்னடம் பண்ணி பேசுறீங்க யாருன்னு விளக்கம் உனக்கு தேவை சித்திரவதை செய்த கலைச்செல்வி அவனை உடன் பிறந்த அண்ணன் கலைச்செல்வன் நான் தான் டி எர்மாட்டு சூத்தி நான் தான் மூஞ்சி பாருப்பா மூஞ்சி மட்டுமே 300 கிலோக்கு தோடுது எந்த பேர் மூஞ்சி பாரு எங்க கத்துற எங்க போறீங்க இனி உன உயிரோடு வெட்டா இந்த குளத்தூர் கிராமத்தை நீ கெடுத்துருவேன் இந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் மிகவும் நல்லவர்கள் எந்த ஒரு சண்டை சச்சுனா இருந்ததா அமைதியா கொஞ்சம் நாடகம் பார்த்தாங்க அவ்வளவு ஒரு நல்ல கிராமம் நல்லவங்க இருக்கிற இடத்துல நீ வந்து இங்க சேர்ந்த ஆகையால இவங்க முன்னிலையில நல்லவங்களாண்ட மன்னிப்பு கேளு போற அப்படின்னு சொர்க்கம் கிடைக்கும் இந்த நல்லவங்களாண்ட மன்னிப்பு கேள்றி யார் நல்லவங்க? இவங்க தான் நல்லவங்க இவர்களா? வீடியோ ஒன்று உட்காந்துக்கிறாங்க இவர்களா? ஆமா இவர்களா நல்லவர்களா? நல்லவங்க தான் என்ன பாவி இவர்களா நல்லவர்களா? என்ன பண்ணாங்க உன்னை சரிகார பாவிங்க சரிகார பாவிங்கடா சரிகார பாவிங்க. என்ன சரி பண்ணாங்க உன்னை டேய் ஆட்டம் பார்க்கிறதுக்கு வராங்களே வரும்போது 150 லட்சம் வரணும்டா. ஏன் எத்தனாங்களே வருஷம் ஒரு வட்டம் ஆட்டம் வைக்கிறாங்க அது மட்டும் தெரியல. தெரியல வரும்போது 150 லட்சம் வரணும். என்னத்துக்குமா என்ன மாதிரி ஆளுங்க வந்து ஒன்னு சைடு ஏன்டி தேவடியா உனக்கு கொடுக்க சொல்ற நல்லவங்களுக்கு தான் கொடுப்பாங்க எனக்கு நிறைய பேர் குத்தாங்கடி உண்மையா குத்தான் உனக்கு கொடுத்தா நல்லவங்க கிடையாது. ஏன் எனக்கு கொடுத்தா மட்டும்தான் நல்லவங்களுக்கு குத்தா தாண்டி நல்லவங்க நான் மன்னிப்பு பணமோன்னு அலையிற மாதிரி கேள்வி மன்னிப்பு நான் கேட்கின்றேனப்பா நான் கேட்க மாட்டேன்னு சொல்லலப்பா நான் கேட்கறேன் எங்க மாமன் புள்ள பேரை சொல்லி 200 ரூபாய் வாய்ப்பு இருக்கிறப்பா அது ஒன்றும் தரலப்பா சூரிய கொடுத்தா தான் கேட்பேனப்பா கேள்வி மன்னிப்பு நேரமாவது நான் கேட்கறேன் இப்ப கூட கேட்க மாட்டேன்னு சொல்ல இவ்வளவு பேருக்கு எப்படி எண்ணி பார்த்தா ஒரு 50 பேருக்கு மேலே சேருவாங்க யாராவது ஏன்னு வந்து அடியனுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்தா தான் நான் மன்னிப்பு கேட்பேன் உங்ககிட்ட 10 ரூபாய் கொடுப்பாங்க முதல்ல கேள்வி கொடுக்க மாட்டாங்க ஏன் வர மாட்டீங்க என்ன தரமா தாய்மார்களே எதுக்காக கைது கொண்டிருக்கிறீர்கள் ஏன் நீங்களெல்லாம் ரொம்ப தாய்மார்களே பாவத்தில் போதை செய்து நீங்கள் ஐதுகள் என்றால் சேர மாட்டேன் அனைவரும் மன்னித்து விடுங்களப்பா. 500 ரூபாய் உள்ள வாடா. நாங்க வரும்போதே இந்த ஊர் சுடுகாட்டுல பல்ல எடுத்துட்டு வந்துக்கிறோம் உன் அளவுக்கு ஆள் வச்சு வார முடியல ஏமா எங்களால ஜேசிபி வச்சு தான் நாங்க வாரணும் நீயே போய் 10 மணி தெரியல போடி அறிவி கட்டுறேன் ஒழித்து விட்டேன் என் தங்கைக்கு கொண்டு வந்த தாய் வீட்டு சேர்ந்த அத்தனை என் தங்கை பெற்ற செல்வத்துக்கு கொடுத்த அவளே நாட்டுக்கு இளவரசி ஆக்கி விட்டேன் சீக்கிரமாக அந்த எம்பெருமான் முருகனை தரிசிக்க வேண்டும் கோடி மலைகளில்